10/6/2026 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே 60க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு கணிப்பில் நம்ம எப்படி கொடுத்துருந்தோம், எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்றைக்கு பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் ஆல் போர்டு 630. இதிலிருந்து நம்மளுக்கு வந்துட்டு 3க்கு பவர் 8 மட்டும்தான் கிடச்சிருக்குது. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9-2-8-7. சரிங்களா, நம்ம 8-7 பிசியில் கரெக்டாக வச்சுருக்கிறோம். இந்த 9 மேலே போயிடுச்சு. 2ஆம் நம்பர் 245ன்னு வரலான்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து 2 மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 2-8-7ன்னு வந்துருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதுல 8ஆம் நம்பர் மட்டும் பாஸு. இதில் சி போர்டு கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டான ஒரு வின்னிங் வந்திருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னா 87 பிசியில் பாஸு. 47ங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 92. சரிங்களா, 287 9ஆம் நம்பர் உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த நம்பரை மட்டும் பவர் பண்ணி அப்படி இந்த 87 வச்சு அடிச்சிட்டாங்க. நம்ம கொடுத்துருந்தது இந்த 45 இந்த 24ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். 24 45 245 வரலான்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்ம கொடுத்தது நல்லா தான் கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா 87 பாஸு. தொள்ளாயிரத்தி 87 பிசியில் பாஸ் ஆகும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 687 பாஸு. இதுவும் பாஸு. சரிங்களா, ஒரே ஒரு வித்தியாசம்தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். 9ஆம் நம்பர் இப்படி போயிட்டு 2ஆம் நம்பர் வச்சுருந்தோம்னா இப்படி தான் மிஸ் ஆகுறது. சரிங்களா, 2 நம்பர் தான் வருது. ஒரு நம்பர் அப்படியே உள்ளே போயிடுச்சு. 9ஆம் நம்பர் நான் வெளியே வச்சு அடிப்பாங்கன்ட்டு அவங்க உள்ளே 6 கொடுத்துருந்தேன். உள்ளே 9 போயிடுச்சு, வெளியே 2 வந்துருச்சு. ஓகேங்களா, 87ங்கிறது ஒரு அருமையான வெற்றி. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். நாளைக்கு எப்படி வரும் எப்படி போகும்னு பார்த்துடலாம். நாளைக்கு 10ஆம் தேதி. சரிங்களா, ஸ்வர்ண கேரளம் எஸ்கே 60. ஏ போர்டை பொறுத்தளவு 9-8, பி போர்டில் 4-5, சி போர்டில் 0-6. 2 எங்கே வேணாலும் வரலாம். அதிகபட்சம் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேலே தான் போகும். 1 பி போர்டு இல்லை ஏ போர்டு இல்லை அவுட்டரில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு அதிகபட்சமாக வரலாம். சரிங்களா, அதுதான் வருது. இல்லைன்னா ஏ போர்டுக்கு போயிடணும் 2ஆம் நம்பர். சரிங்களா, ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் போயிடணும். அப்படி போனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6-5-1 தாங்க கணக்கு. சரிங்களா, 0-5-6-1 இதை தான் வச்சு அடிக்க போகிறாங்க. சரிங்களா, என்னுடைய கணிப்பில் அப்படி தான் வருது. உங்களுக்கு வேறு ஏதேனும் இருந்தால் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். வேறு டபுள்ஸ் வேணால் வந்துச்சுன்னா ஒரு வேளை இந்த நம்பர்கள் மாறி போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 88 பிசிக்கு வரலாம், 77 பிசிக்கு வரலாம். வீடியோவை தெளிவாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், பிடிப்பு கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா 77 88 பிசிக்கு வரலாம், 66ம் வரலாம், 5ம் வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு இந்த இது போர்டு கொஞ்சம் வேலை செய்யாமல் போகலாம். 7 8 டபுள்ஸாக வந்தால். சரிங்களா, இல்லைன்னா சொன்ன மாதிரி சி போர்டுக்கு தான் வரும் அதிகபட்சமாக. சரிங்களா, அதை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 5ஆம் நம்பர் சி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 2ஆம் நம்பர் மேலே போகலாம். 245ங்கிற நம்பர் வருது, அந்த வரலாம். சரிங்களா, நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம வரமாட்டேங்குது. இருந்தாலும் பார்ப்போம். சரிங்களா, 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 910 926 321 250 640 840 648. இதில் வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கும் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுது. சரிங்களா, 8ஆம் நம்பர் சி போர்டுக்கும் கொஞ்சம் வர்ற மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் பார்க்கலாம், சி போர்டுக்கு வருமா என்னன்னு தெரியல. அப்படியே வந்துச்சுன்னா 8ஆம் நம்பர் இருக்கிற இடத்த சி போர்டுக்கு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் மட்டும். ஏன்னா சிக்கு 8ஆம் நம்பர் ஒரு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, அதனால் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக எப்படி தெரியணுதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு பேட்டர்ன் பிரகாரம் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 8ஆம் நம்பரும் வரலாம். சரிங்களா, அதனால் அப்படி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும், இதில் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 608 வரணும். இல்லை அதான் திருப்பி அடித்தாங்கன்னா அந்த 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக அடித்தாங்கன்னா இந்த நம்பர் தான் வரணும். ஒருவேளை திருப்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் நம்ம சொல்கிறோம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணுங்கள். 2வது 4டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு 32 45 48 60 39 26. இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா
பாக்ஸாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 2ஆம் நம்பர் வெளியே வந்து இந்த 3 உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது 936ங்கிற ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது. அந்த நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அந்த நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி சி போர்டு 8 மறந்துடாதீங்க. ஏன்னா 3வது இது வைக்கணும். அதனால் ஒருவேளை திருப்பி அடித்தால் மற்ற நம்பர் 8 மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி உள்ளே வைக்கணும். சரிங்களா? பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். 648 கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இதுவும் வரலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது அதே மாதிரி தான். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா ஏதோ பாக்ஸில் 8ஆம் நம்பர் வெளியே வச்சு கொஞ்சம் மாற்றி கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.